லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேர்டு ப்ராப்ளம்ஸ். இந்த லீனியர் ஈக்குவேஷன் வந்து டைரெக்டாக கொடுத்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸ் வேல்யூ என்ன, ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணியிருக்கோம். கிராஃபிக்கல் மெத்தட், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தடில் நம்ம போன வீடியோலாம் பார்த்தோம். இப்போ இந்த வேர்டில் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தை, இதை எப்படி வந்து நம்ம வந்து ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் இதில் படித்து பார்த்தாச்சுன்னா என்ன இருக்கும்னா, டூ திங்ஸ் இருக்கும். அதாவது ரெண்டு விஷயமா சொல்லியிருப்பாங்க. அது மெட்டீரியலாக இருக்கலாம், இல்லை டூ பெர்சனாக இருக்கலாம், எனிதிங் டூ அதை சம்மந்தமாக பேசியிருப்பாங்க. அதுதான் வந்து அதை நம்ம வந்து கவனிக்கணும் இதில் என்னன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தாச்சுன்னா என்னன்னா, குமார் பர்ச்சேஸ் சம் பேண்ட்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ். குமார் என்ன பண்ணுறாருன்னா பேண்ட்டும் ஸ்கர்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ரைட்டா? அப்பனா ரெண்டு திங்ஸ் வந்துருச்சா? இப்போ என்னது, ஒன்று வந்து பேண்ட்ஸ், இன்னொன்று வந்து ஸ்கர்ட்ஸ். ஸ்கர்ட் வந்துருச்சுங்களா, ரெண்டு வந்துருச்சா? இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷனில் வந்து டூ வேரியபிள்ஸ், டூ ஈக்குவேஷன்ஸ். அதனால அதில் டூ வேரியபிள்ஸில் என்ன இருக்கும்னா, ரெண்டு சம்பந்தமாக தான் பேசியிருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தில் வந்து வேர்டில் வந்து ரெண்டு சம்பந்தமாக இருக்கும். அது எது வேணா இருக்கலாம், அது நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அதுக்கு அடுத்தாப்புல அந்த ரெண்டு இருக்கு இல்லையா, சப்போஸ் பேண்ட்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை ரிலேட் பண்ணி ரெண்டு விதமாக சொல்லியிருப்பாங்க. ரெண்டு ஈக்குவேஷன் இல்லையா நமக்கு, லீனியர் ஈக்குவேஷனில் வந்து டூ ஈக்குவேஷன்ஸுக்கு நம்ம ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பேண்ட்ஸும் இந்த ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, இதை ரெண்டு விதமாக சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம என்னென்ன பார்க்கலாம். இப்போ குமார் பர்ச்சேஸ் சம் பேண்ட்ஸ் அண்ட் ஸ்கர்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, பேண்ட்ஸை பற்றி பேசுகிறாங்க, ஸ்கர்ட்டை பற்றி பேசுகிறாங்களா, உடனே நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேண்ட், ஒய் ஈக்குவல் டு ஸ்கர்ட், ரைட்டு. இப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா, the number of skirts is 2 less than twice the number of pants. அப்போ நம்பரை பற்றி, பேண்ட்ஸினுடைய நம்பர்ஸை பற்றி தான் பேசுகிறாங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்கர்ட்ஸ், ரைட்டா? அப்பனா நம்பர் ஆஃப் ஸ்கர்ட்ஸ் எது, ஒய். அப்பனா ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஸ்கர்ட் இஸ் ஈக்குவல் டு 2 less than the twice the number of pants. Twice the number of pants என்னது, 2 times pants, 2x. அதில் என்ன சொல்லிருக்காங்க, 2 less அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா -2. அடுத்தது இந்த பேண்ட் ஸ்கர்ட் சம்பந்தமா இன்னமும் பேசுறாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, the number of skirts is 4 less than 4 times the number of pants, ரைட்டா? அப்பனா the number of skirts இருக்கு, இந்த number of skirts அது y equal to number of skirts equal to is 4 less than 4 times. அப்பனா 4 times of x minus 4, ரைட்டா? இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இதுதாங்க ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றது, ரைட்டா? லீனியர் ஈக்குவேஷன் இந்த வேர்டு ப்ராப்ளத்தில் எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னன்னா, ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதை நீங்க முதல்ல படிச்சு பாருங்க. முதல்ல எடுத்த உடனே நீ போட வேண்டாம். நீங்க முதல்ல ஒன்ஸ் இங்க இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க. புரியலன்னா இன்னொரு தடவை திரும்பி படிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்குவாங்க, ரைட்டா? பேண்ட்ஸை பத்தி பேசியிருக்காங்க, ஸ்கர்ட்ஸை பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து the number of skirts is 2 less than the twice the number of pants அப்படின்னு சொன்னா, நம்பர் ஆஃப் ஸ்கர்ட்ஸும் நம்பர் ஆஃப் பேண்ட்ஸை பத்தி தான் பேசுறாங்க. அப்பனா x is equal to number of pants, y is equal to number of skirts. எப்படி வேணா வச்சுக்கலாம். நீங்க வந்து y equal to number of pants னு வச்சுக்கலாம், x is equal to number of skirts னு வச்சுக்கலாம். நீங்க பேண்ட் தான் x வச்சுக்கணும், இதுதான் y வச்சுக்கணும்னு கிடையாது. இது பேண்ட் முதல்ல வந்ததுனால நான் x வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி வேணா மாத்தி வேணா நீங்க வச்சுக்கலாம். நீங்க மாத்தி வச்சுக்கிட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து x y வேல்யூ வந்து சேமா தான் வரும், ரைட்டுங்களா? ரெண்டாவது வந்து இதை வந்து என்ன பண்ணலாம்னா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், அல்ஜிபிரிக் மெத்தட்ல நம்ம வந்து சால்வ் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி வச்சாச்சுன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இந்த y equal to 2x minus 1 இருக்கு, y equal to 4x minus 1 இருக்கா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்கிற y தூக்கி இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்ல போடுங்க, ரைட்டா? இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y என்னது, 2x minus 2 is equal to 4x
minus 4. எல்லாம் ஈக்குவேஷன் வந்து x ஃபார்முக்கு வந்துருச்சு ரைட்டா. இப்போ வந்து x எல்லாம் இந்த பக்கம் எழுதுங்க. 2x minus 4x equal to minus 4 plus 2 minus 2x equal to minus 2. இந்த மைனஸ் மைனஸும் எடுத்துடலாம். அப்பனா 2x equal to 2, x equal to 1 வந்துச்சா. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இந்த x is equal to 1 வேல்யூவை இங்க போடுங்க. இந்த ஈக்குவேஷன் இல்லது இந்த ஈக்குவேஷன்ல போட்டாச்சுன்னா y வேல்யூ வந்துடும் ரைட்டா. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன்ல நம்ம போடுவோம் x வேல்யூ. என்னது x வேல்யூ என்னது y equal to ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னது 4 into 1 minus 4 y equal to 0. இதெல்லாம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இதை வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட்ல பண்ண சொல்றாங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 2 ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒன்று x இல்லைன்னு y எலிமினேட் பண்ணிருங்க. இப்போ y எலிமினேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், பிளஸ் y இருக்கு, இது ஒரு மைனஸ் போட்டாச்சுன்னா ஆயிருமா, மைனஸ் 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 பிளஸ். இப்போ கூட்டுங்க 0 is equal to minus 2x plus 4 minus 2 plus 2 2x 2 x is equal to 1. இந்த ப்ராப்ளத்தை பாருங்க, வேர்டு ப்ராப்ளத்தை. சூர்யா tells his daughter, சூர்யா அவருடைய குழந்தைகிட்ட சொல்றாரு, 7 years ago 7 வருஷத்துக்கு முன்னாடி I was 7 times as old as you. 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒன்னே விட 7 மடங்கு வந்து எனக்கு வயசு அதிகம் அப்படி சொல்றாரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னைய விட எனக்கு 7 மடங்கு அதிகம். அப்ப இருக்கிற உன்னுடைய வயசை விட எனக்கு 7 மடங்கு அதிகமா இருந்துச்சு ரைட்டா. பாருங்க, as old you were then இருக்கா, நீ அப்ப இருக்கிற வயசு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்னைய விட நான் 7 மடங்கு வந்து என்னோட வயசு கூட. உன்னுடைய வயசை விட, எப்ப இருக்கிற உன்னுடைய வயசை விட 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னுடைய இருக்கிற வயசை விட என்னுடைய வயசு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வயசு 7 டைம்ஸ் அதிகம் ரைட்டா. அப்பனா இப்ப என்ன எதை பத்தி சொல்றாங்க, 2 மேட்டரை பத்தி சொல்றாங்க. என்ன வயசை பத்தி சொல்றாங்க, யாரோட வயசை பத்தி சொல்றாங்க, சூர்யா வயசை பத்தி சொல்றாங்க, அவங்களுடைய டாக்டர் வயசை பத்தி சொல்றாங்க ரைட்டா. அப்பனா 2 விஷயம் பத்தி பேசுறாங்க ரைட்டா. என்ன விஷயம் பத்தி பேசுறாங்க, வயசு விஷயம் ரைட்டா. சூர்யானுடைய வயசு, சூர்யா வயது, அவருடைய மகள் வயது. இந்த 2 விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்க. இந்த 2 விஷயத்தை பத்தி பேசினா x ஈக்குவல் டு சூர்யா வயது, y ஈக்குவல் டு மகள் வயது ரைட்டா. அப்பனா இந்த 2 விஷயத்தையும் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரெண்டு சூர்யா வயதையும் மகள் வயதையும் 2 விதமா சொல்லியிருப்பாங்க. 2 ஈக்குவேஷன் வேணும் இல்லையா, அதனால 2 விதமா சொல்லியிருப்பாங்க. அத முதல் விதத்தை நம்ம என்னென்ன பார்க்கலாம். முதல் விதம் என்னன்னா, சூர்யா சொல்றாரு தான் மகன்கிட்ட 7 years agoனா இப்ப வயசு வந்து அவருக்கு x, சூர்யா வயது வந்து x ரைட்டா, மகள் வந்து வயது. அப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி சூர்யானோட வயது எவ்வளவு, x மைனஸ் 7. 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கிற வயசு வந்து x மைனஸ் 7. ஓகே, அப்ப என்ன இருக்கும், தன்னுடைய குழந்தை வயது என்னன்னா 7 டைம்ஸ் 7 மடங்கு அவருடைய குழந்தை வயது ரைட்டா. அப்பனா 7 மடங்கு குழந்தையோட வயது என்னது y. அப்ப குழந்தையோட வயது என்னது y மைனஸ் 7. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய வயது 7 மடங்கு உன்னுடைய வயதை விட, நீ அப்ப என்ன வயது இருந்தியோ அந்த வயதை விட 7 மடங்கு அதிகம். அப்புறம் இப்போ உன்னோட வயது வந்து y, அப்பனா y மைனஸ் 7. புரியுதுங்களா, இதுதான் ஈக்குவேஷன். இப்போ வந்து x மைனஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 7y மைனஸ் 49. x மைனஸ் 7y மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 49 மைனஸ் 7 ஈக்குவல் டு 0. x மைனஸ் 7y பிளஸ் 42 ஈக்குவல் டு
0. இதுதான் முதல் ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆல்சோ 3 years from now, 3 வருஷத்துக்கு அப்புறம், இப்பையிலிருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம், I shall be, நான் இருப்பேன், 3 times as old as you, ஒன்னே விட 3 மடங்கு வயது அதிகமாக இருப்பேன். எப்ப? 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்பனா சூர்யா என்ன சொல்றாரு, 3 வயது, ஒன்னை விட 3 times நான் அதிகமா வயசு இருப்பேன். எப்ப? 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்பனா சூர்யானோட வயசு இப்ப வந்து எக்ஸ், 3 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யானோட வயசு வந்து எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு, மகளோட வயசு எத்தனை வயசு அதிகமா இருப்பாரு? 3 times சொல்றாரு. அப்பனா 3 வருஷத்துக்கு அப்புறம் மகளோட வயசு என்ன? ஒய் பிளஸ் 3. எத்தனை மடங்கு அதிகமா இருப்பாரு? 3 times அதிகமா இருப்பாரு. அவ்வளவுதாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்துச்சா, ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்பனா எக்ஸ் பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 3y பிளஸ் 9. ரைட்? இல்லை இந்த பக்கம் கொண்டு வாங்க. எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 3 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் 2. ரைட்டா? இப்போ ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிச்சா எப்படின்னா, இப்போ வேர்டு ப்ராப்ளத்தில் அடுத்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். The cost of 2 pencils and 3 eraser is ₹9. அதாவது 2 பென்சிலும் 3 எரேசரும் சேர்ந்தா 9 ரூபா. அடுத்து the cost of 4 pencils and 6 eraser is 18. ஓகே, 4 பென்சிலும் 6 எரேசரும் 18 ரூபாய்க்கு வாங்கலாம். Find the cost of each pencil and eraser. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து என்னன்னா, 2 விதமா பேசியிருக்காங்க, 2 விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஒன்று காஸ்ட் ஆஃப் பென்சிலை பற்றி பேசியிருக்காங்க, காஸ்ட் ஆஃப் எரேசர் பற்றி பேசியிருக்காங்க. அப்பனா XY நமக்கு தெரியுதா? X is equal to, எது வேணா வச்சுக்கலாம். X is equal to பென்சிலை வச்சுக்கலாம், இல்லைன்னா எரேசரை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்ததுனால நான் பென்சில் வச்சுக்கிறேன், அவ்வளோதான். X is equal to காஸ்ட் ஆஃப் பென்சில், Y equal to காஸ்ட் ஆஃப் eraser. ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் பார்ப்போம். the cost of 2 pencils, cost of 2 pencilsனா 2x, ரைட்? and 3 erasers, அப்பனா plus 3 erasers is 9 is equal to 9 ரூபா. 2 பென்சிலும் 3 எரேசரும், காஸ்ட் ஆஃப் 2 பென்சிலும் காஸ்ட் ஆஃப் 3 எரேசரும் மொத்தம் எவ்வளவு? 9 ரூபா, 9 rupees. அதான் கொடுத்துருக்கு. ஈக்குவேஷன் 1 வந்துருச்சா? அடுத்து திரும்பவும் அந்த 2 விஷயத்தை வேற விதமா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க? the cost of 4 pencils, அப்பனா 4x, and 6 erasers plus 6 equal to 80. அவ்வளோதாங்க. வேர்டு ப்ராப்ளத்தில் 4வது ப்ராப்ளம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். த ரேஷியோ ஆஃப் இன்கம்ஸ் ஆஃப் 2 person இஸ் 9:7. அதாவது வருமானம் இருவருடைய வருமானம் வந்து விகிதம் எப்படி இருக்குன்னா 9:7. அண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 4:3. அப்பனா 2 விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. என்ன விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க? இன்கம் பற்றி பேசியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பேசியிருக்காங்க. ரைட்டா? த ரேஷியோ ஆஃப் இன்கம் ஆஃப் 2 person இஸ் 9:7 அண்ட் த ரேஷியோ ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 4:3. ரைட்டா? அப்பனா 2 விஷயமும் பற்றி பேசியிருக்காங்கன்னா, இன்கமும் பற்றி பேசியிருக்காங்க, எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி பேசியிருக்காங்க. ரைட்டா? அப்பனா 2 வேரியபிள்ஸ் வந்துருச்சா? XY நமக்கு கிடைச்சிருச்சு. ரைட்டா? கிடைச்சிருச்சுன்னா நம்ம ஃபுல்லாக சொல்லக்கூடாது, இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் படிச்சு பார்க்கணும் நல்லா. அடுத்தது என்னன்னா, இஃப் ஈச் ஆஃப் த மேனேஜ் டு சேவ் 2000 rupees per month, 2 பேருமே என்ன பண்றாங்க? 2000 மாதம் வந்து சேவ் பண்றாங்க. ஃபைண்ட் த மந்த்லி இன்கம், அவங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இன்கம் வந்து எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம். ரைட்? இஃப் ஈச் ஆஃப் த மேனேஜ் டு சேவ் ₹2000 per month, 2 பேருமே மாதம் வந்து வருமானம்
செலவு போக 2000 ரூபாய் மிச்சம் வைக்கிறாங்க. ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் பர்சனுடைய வருமானம், இது ஃபர்ஸ்ட் பர்சனுடைய எக்ஸ்பெண்டிச்சர். ரைட்? இது வந்து செகண்ட் பர்சனுடைய வருமானம், செகண்ட் பர்சனுடைய எக்ஸ்பெண்டிச்சர். அப்பனா வருமானம் செலவு போக மிச்சம். ஃபர்ஸ்ட் பர்சனுடைய இன்கம் எவ்வளவு? மந்த்லி இன்கம் 9x. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? கழிக்கணும், -4y. மிச்சம் எவ்வளவு வைக்கிறாங்க, சேவ் பண்றாங்க? 2000 rupees சேவ் பண்றாங்க. ரைட்டா? இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து இன்கம் வந்து 9x, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 4y, சேவ் பண்றது 2000. ரெண்டாவது செகண்ட் பர்சன் என்ன, இன்னொருத்தர் அடுத்தவர் என்ன பண்றாரு, எவ்வளவு இன்கம் அவருக்கு வருமானம் வருது? 7x. எவ்வளவு செலவு வருது அவருக்கு? -3y. அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? 2000. இதுதான் ஈக்குவேஷன் 1. இதுதான் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் வந்து 1 2 கிடைச்சிச்சு. இது மூலியமா நம்ம வந்து x வேல்யூ கண்டுபிடிக்கலாம், y வேல்யூ கண்டுபிடிக்கலாம். x என்னது? மந்த்லி இன்கம். y என்னது? மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். அப்பனா இன்கம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் தேர் அவங்களுடைய மந்த்லி இன்கம் கேட்டிருக்காங்க. அப்பனா x தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த x வேல்யூ மந்த்லி இன்கம் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுடைய மந்த்லி இன்கம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா 9ஆல பெருக்காச்சுன்னா ஒருத்தருடைய மந்த்லி இன்கம், அடுத்த 7ஆல பெருக்காச்சுன்னா இன்னொருத்தருடைய மந்த்லி இன்கம். ரைட்டா? அப்ப நான் 2% மந்த்லி இன்கம் எவ்வளவுனா ஒருத்தருடைய மந்த்லி இன்கம் வந்து 9x, இன்னொருடைய மந்த்லி இன்கம் வந்து 7x. அதுதான் ஆன்சர்.